Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் கம்பெனிஸ் ஆஃபரிங் ஃப்ரீ யூகே ஒர்க் பெர்மிட். அதாவது யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்ற யூகேல நீங்க போய் ஒர்க் பண்றதுக்கு எந்தெந்த டாப் கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரீயா ஒர்க் பெர்மிட் தராங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க யூகேக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் தேவை. யூகேல ஒர்க் பெர்மிட் அப்படின்றது ரொம்ப நெசசரி. இந்த யுனைடெட் கிங்டம் அப்படின்ற இந்த கண்ட்ரி எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் அங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் தேவை. அது மட்டும் இல்லாம டயர் 2 ஜெனரல் விசா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒர்க் பெர்மிட். ஸோ இந்த ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் நீங்க யூகேல போயிட்டு மேக்சிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும் நான் ரெசிடென்டா. நீங்க நினைக்கலாம் எந்த கம்பெனி வேணாலும் நம்மளுக்கு ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க யூகேல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க் ஆஃபர் கொடுத்துருக்கணும். அது கூடவே அந்த கம்பெனி உங்களுக்கு வில்லிங்கா உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்தாங்க அப்படின்னா தான் நீங்க டயர் 2 விசாவை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம டாப் 30 யூகே கம்பெனிஸ் ஸ்பான்சர் ஒர்க் பெர்மிட் ஃபாரின் நேஷன்ஸ்க்கு கொடுக்கறாங்க. அதை பத்தி நம்ம இந்த ப்ராசஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த யூகே ஒர்க் பெர்மிட் வாங்குறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க டயர் 2 விசா அப்படின்னா யூகே ஒர்க் பெர்மிட் வாங்க இதெல்லாம் நீங்க குவாலிஃபைட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் சர்டிபிகேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் எ யூகே பிசினஸ் prepared to sponsor your visa is required. அதாவது யூகேல பிசினஸ் பண்றவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காங்க அப்படின்றத காட்டணும். நெக்ஸ்ட் செகண்ட் இது கூடவே மினிமம் ஆஃப் 70 points is required to participate in the points based system. ஸோ பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 70 points தேவை. ஸோ என்னென்ன 70 பாயிண்ட்ஸ்ல எதுல எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் ஃபார் கிரெடென்ஷியல்ஸ், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல், நெக்ஸ்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாம என்கிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு என்னை பாத்துக்கிறதுக்கு அப்படின்றத காட்டணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் நீங்க வந்திருக்க நேஷனை பார்ப்பாங்க, அதாவது உங்க கண்ட்ரி. ஸோ உங்க கண்ட்ரில எக்ஸாம் நெசசரியா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கூடவே நீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கணும். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெக்குவயர்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போறது டாப் 10 கம்பெனிஸ் வில்லிங் டு ஸ்பான்சர் யூகே ஒர்க் பெர்மிட். ஸோ இப்போ நான் டாப் 10 பிசினஸ் கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ் யூகே ஒர்க் பெர்மிட் கொடுக்கறாங்கன்றத சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி டிலாய்ட் அக்கவுண்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் யூகே. இந்த டிலாய்ட் டிடிஎல் அப்படின்றது வெல் நோன் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கம்பெனி இன் யூகே. இந்த கம்பெனி நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் டு கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அடிஷ்னலி எம்ப்ளாயி இமிகிரேஷன் செக்ஷன்ல டிலாய்ட் ஒர்க் பெர்மிட் கிராண்ட் பண்றாங்க. ஃபாரின் நேஷன்ஸ்க்கு யாராவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தின் த கண்ட்ரில பர்சீவ் பண்றாங்க அப்படின்னா டிலாய்ட் கிராண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் ஆஃபர் தேவை. அதாவது டிலாய்ட்ல இருந்து ஜாப் ஆஃபர் தேவை. அது கூடவே வேற என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ரெக்வயர்ட் எஜுகேஷன், நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அது கூடவே இன்கம், இது எல்லாமே மஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்க்க போறது டெஸ்லா மோட்டார் லிமிடெட். ஸோ அமெரிக்கன் பேஸ்ட் டெஸ்லா மோட்டார் லிமிடெட் வெல் நோன் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ். ஸோ ஃபாரின் நேஷன்ஸ், அதாவது வேற நாட்டில இருந்து
இங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணணும். அதாவது யூகே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணாதான் அவங்க வந்து ஒர்க் வீசாக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. டெஸ்லாவோட கோல் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் த குளோப் டு சஸ்டைனபிள் எனர்ஜி. டெஸ்லால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ராசஸை ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணணும். அது கூடவே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை டெஸ்லா ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம தேர்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து PwC UK. So one of the top providers of professional services in UK வந்து இந்த Price Waterhouse Coopers UK or PwC UKன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எதில் ஸ்பெஷலைஸ் அப்படின்னா டேக்ஸ் கன்சல்டிங் அண்ட் ஆடிட்டிங் சர்வீஸில். ஸோ இவங்க ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இமிக்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் பர்மிட்டை உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது கூடவே உங்களுக்கு வந்து நெசசரி ஸ்கில்ஸ். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் ஃப்ரம் த எம்ப்ளாயர் வேணும். நெக்ஸ்ட் வந்து சேலரி. இது எல்லாமே மினிமம் இன்கம் ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம் PwC UKல. ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது வந்து உபர் அப்படின்றது வந்து மல்டிநேஷனல் நெட்வொர்க் கம்பெனி. அது வந்து செவரல் கண்ட்ரீஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரொவைடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸ். ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் வீசா இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில சூட்டபிள் ஃபாரின் நேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் பார்க்க போகிற கம்பெனி வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ பவர் சிஸ்டம் அண்ட் அதர் சொல்யூஷன் ப்ரொவைடட் பை த மல்டிநேஷனல் என்ஜினியரிங் கம்பெனி வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கணும் ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம சிக்ஸ்த் பார்க்க போகிற கம்பெனி வந்து அமேசான் UK, டிவிஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் ரீட்டைலர் Amazon.com. Amazon UK வந்து ப்ரொவைட் இ-காமர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் அண்ட் அதர் சர்வீஸ். இது எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடிஷ்னலி இந்த கம்பெனி வந்து ஒர்க் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க எலிஜிபிள் ஃபாரின் நேஷன்ஸ்க்கு. பட் அந்த ஃபாரின் நேஷன்ஸ் கிட்ட நெசசரி ஸ்கில்ஸ் இருக்கணும். அவங்க வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லைனா UK ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி நெசசரி ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் வீசா அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமேசான் UKலேருந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற இமிக்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணியிருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் வீசாக்கு அப்ளை பண்ண முடியும். செவன்த் நம்ம பார்க்க போகிறது வந்து வோடஃபோன் வந்து மல்டிநேஷனல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ராட்பேண்ட் அண்ட் மொபைல் சர்வீஸ் குளோபலி ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வோடஃபோன் வந்து ஒர்க் பர்மிட் ஃபாரின் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அவங்களோட இமிக்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அது கூடவே ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்களோ, அதாவது அவங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்கோ அந்த பொசிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுறாங்க. எயித் இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ். மேஜர் UK ஏர்லைன் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஸோ இவங்க வந்து போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடிஷ்னலி இந்த ஏஜென்சி வந்து ஒர்க் பர்மிட் குவாலிஃபைடான ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இமிக்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸை கரெக்டாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த பொசிஷனுக்கான ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்போ மட்டும்தான் இவங்க வந்து ஒர்க் பர்மிட்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. நைன்த் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து HSBC. இது வந்து குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் ஆர்கனைசேஷன் ப்ரொவைடிங் ஏ ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ். இவங்க என்னென்ன சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்கிங், அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீட்டைல் பேங்கிங். ஸோ அடிஷ்னலி ஃபாரின் நேஷன்ஸ்க்கு இவங்க வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுறாங்க. இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இமிக்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பொசிஷனுக்கான ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இவங்ககிட்ட இருக்கணும். அப்போ மட்டும்தான் HSBC வந்து ஒர்க் பர்மிட்டை கிராண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10th இப்போ நான் பார்க்க போகிற கம்பெனி வந்து AstraZeneca. இந்த கம்பெனி வந்து குளோபல் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. இவங்க வந்து ஃபைண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ட்ரக் டு ட்ரீட் ரேஞ்ச் ஆஃப் இல்னஸ். இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து ஒரு சில ஃபாரின் நேஷன்ஸ்க்கு ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு அப்படின்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை யாரை மீட் பண்ணுறாங்களோ அது கூடவே அவைலபிள் பொசிஷனுக்கு கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க.
இப்போ நான் சொன்ன எல்லா கம்பெனியுமே ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் அவங்க கொடுப்பாங்க. ஜாப் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒர்க் பெர்மிட் அவங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென்ரல் டிப், அதாவது யூகே ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படி, பிஃபோர் யோர் விசா மே பி ஸ்பான்சர், உங்களோட யூகே எம்ப்ளாயர் மஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட். செகண்ட் என்னன்னா அப்ளை ஆன்லைன் அண்ட் பே த ரெக்வயர்ட் விசா ஃபீஸ். தேர்ட் என்ன அப்படின்னா நீங்க ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட் டு ப்ரொவைட் பயோமெட்ரிக் டேட்டா. உங்களோட பயோமெட்ரிக் டேட்டா அதாவது போட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க யூகே விசா அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டி கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆல்சோ இஃப் அன் இன்டர்வியூ இஸ் நெசசரி கோ ஃபார் இட். இன்டர்வியூ நெசசரி அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ ப்ராசஸ் போகணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா விசா அப்ளிகேஷனுக்கான அவுட்கமுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அதாவது விசா உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்ற ரிசல்ட்காக நீங்க வெயிட் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம டாப் கம்பெனிஸ் ஆஃபரிங் ஃப்ரீ யூகே ஒர்க் பெர்மிட் பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஆப்டைன் பண்ணுறாங்க யூகே ஒர்க் பெர்மிட்டை, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும், யூகே ஒர்க் பெர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் பற்றியும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அங்க போய் சுத்தி பார்க்கறதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு, டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசாலாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல போட்டிருக்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.